இந்த கொஸ்டினை பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடுங்கிறது எதை அடிப்படையாக கொண்டு எடுத்துக்காட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. பள்ளிகளின் தரநிலைங்கிறது இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வெளியிடப்படக்கூடிய ஒரு தரநிலைக்கான இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஜிகேன்னு சொல்லலாம், ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லலாம். இது என்ன கேட்டால் 2018 தான் முதல்ல என்ன செய்திருந்தாங்க, இந்த குறியீடுகளை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வெளியிட்டது 2021, 22 அந்த கோவிட் அடிப்படையாக வச்சு வெளியிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்கூல் எஜுகேஷனை அடிப்படையாக வச்சு ஒரு 83 குறியீடு இண்டிகேட்டர்ஸ் 83 இண்டிகேட்டர்ஸை வந்து கணக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதோடைய இதாக வெளியிடுறாங்க. மொத்தம் 600 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு. இதில் என்ன கேட்டால் ஹையஸ்ட்டு அதிகப்படியாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அப்படிங்கன்னா தாக்ஸ் அப்படிங்கிற குறியீடும் நல்லா இருக்கக்கூடிய இதை இப்படி வெளியிடக்கூடியதும். அப்புறம் என்ன ஸ்கூலுடைய கிளாஸ் ரூம்ஸு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸ்கூல் சேஃப்டி, டிஜிட்டல் லேர்னிங், அப்புறம் நிர்வாகம் எப்படி இருக்குது, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு என்ன செய்யப்படுது, செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு வெளியிடப்படுகிறது. இது பள்ளியுடைய மாவட்ட அளவிலான தரநிலையை அடிப்படையாக கொண்டது.